ரெய்கி மருத்துவம் எந்தத் தொந்தரவும் தராது, முழுமையாக ஆரோக்கியத்தை தரும் யோக சக்தி. எனவே தினமும் புது வலுவைப் பெறவும் நோய்கள் விரைந்து குணமாகவும் ரெய்கி என்னும் மருத்துவம் கற்றுக்கொள்வது நல்லது. ஆதியில் கோரக்கர் இந்த கலையை வடிவமைத்துக் கொடுத்தாலும் திபெத் பீட பூமியில் கையிலாயமலை அடிவாரத்தில்தான் தோற்றம் பெற்றதாக வரலாறு சொல்கிறது. ஜப்பான் வழியாக 19ஆம் நூற்றாண்டிலிருந்து எல்லா நாடுகளிலும் இது பரவிவிட்டது. ரெய் என்ற ஜப்பானிய வார்த்தைக்கு எங்கும் நிறைந்துள்ள எல்லாவற்றையும் உள்ளடக்கிய யுனிவர்சல் என்று பெயர். கி என்ற வார்த்தைக்கு சக்தி என்று பெயர். இந்த இரு ஜப்பானிய வார்த்தைகள் இணைந்து ரெய்கி ஆனது. எங்கும் நிறைந்து இயற்கை சக்தியை பயன்படுத்திக் கொதொள்ளல் என்பது விரிவான விளக்கம். ரெய்கி மருத்துவச் சிகிச்சைக்கு உபகரணங்கள் தேவையில்லை. ரெய்கி மருத்துவச் சிகிச்சைக்கு முன்பும் பின்பும் கைகளை நன்கு கழுவ வேண்டும். விதிகள் என்று ஏதுமில்லை. நீங்கள் ஓர் அலைவரிசைதான். தியானம் போல் ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. டிவி பார்த்துக் கொதண்டு கூட ரெய்கி செய்ய முடியும். ரெய்கி செய்யும் போது கைகளையும் கால்களையும் குறுக்கே வைத்துக் கொதொள்ளாமல் பார்த்துக் கொதழ்வது அவசியம். தங்க நகைகளை அதிகம் அணியக்கூடாது. கியோட்டோ நகரத்தின் மிகாவேலோ உசி என்ற டாக்டரே இந்த ரெய்கி மருத்துவத்தை உலகம் முழுவதும் பரப்பியவர். ரெய்கி கற்றுக்கொதொள்ளும் வரை தினமும் காலையும் மாலையும் கால்களை நன்கு அகற்றிப் வைத்துக் கொதண்டு கைகள் இரண்டையும் அகல விரித்து தூக்கிக் கொதண்டு நெல்லுங்கள். ஒரு நீர்வீழ்ச்சியின் கீழ் இருப்பது போல கற்பனை செய்து கொதொள்ளுங்கள். கை விரல்கள் வழியாக இயற்கை சக்திகளும் தலை வழியாக நீர்வீழ்ச்சியும் நுழைந்து உங்கள் உடலில் உள்ள நோய்களை அழித்து கால்கள் வழியாக வெளியேற்றுவதாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் இயற்கை சக்தியைப் பெற்று ஆரோக்கியமாகவும் புத்துணர்வாகவும் மாறி வருவதை ஒரு சில மாதங்களிலேயே கண்டு கொதழ்வீர்கள். ரெய்கி சிகிச்சை முறையானது பலருக்குப் பயனுள்ளதாக இருந்தாலும் அது ஒரு நிரூபிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ரெய்கி சிகிச்சை அளிக்கும் நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களது அனுபவத்தையும் திறமைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.